ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் கவின் என்ற சிறுவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். கவின் தனது கிராமத்திற்கு அருகிலுள்ள காடுகளை ஆராய்வதை விரும்பினார். ஒரு நாள் அவர் காடுகளுக்குள் சுற்றித் திரிந்த போது ஒரு மர்மமான குகையில் தடுமாறினார். குகைக்குள் கவின் ஒளிரும் நீலக்கல்லை கண்டார். அதன் அழகில் மயங்கிய அவர் அதை வீட்டிற்கு எடுத்துச் செல்ல முடிவு செய்தார். அந்த கல் ஒரு குறும்புக்கார வன ஆவிக்கு சொந்தமானது என்பது அவருக்கு தெரியாது. அன்று இரவு கிராமத்தில் விசித்திரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தன. பயிர்கள் வாடின, விலங்குகள் நோய்வாய்ப்பட்டன, மக்கள் நோய்வாய்ப்பட்டனர். இதனால் கவலையடைந்த கிராம மக்கள் ஞானியான முனிவரின் உதவியை நாடினர். அவர்களின் கஷ்டங்களை கேட்ட முனிவர் கவின் ஆவியின் கல்லை எடுத்ததால் கிராமம் சபிக்கப்பட்டதை உணர்ந்தார். சாபத்தை போக்க அந்த கல்லை விடியற்காலையில் குகைக்கு திரும்புமாறு கிராம மக்களுக்கு அறிவுறுத்தினார். விடியலின் முதல் வெளிச்சம் குகையை தொட்டதால் சாபம் நீங்கியது. கிராமம் அமைதியான நிலைக்கு திரும்பியது. கவின் துணிச்சலுக்கும் முனிவரின் ஞானத்திற்கும் நன்றியுடன் கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கவின் குற்ற உணர்வுடன் தைரியமாக கல்லை திருப்பித் தர முன்வந்தார். முனிவரின் வழிகாட்டுதலுடன் அவர் மீண்டும் குகைக்குச் சென்று அந்த கல்லை கண்ட இடத்தில் வைத்தார். அன்று முதல் இயற்கையோடு இயைந்து வாழ்வதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு காடுகளையும் அதன் மக்களையும் மதிக்க கற்றுக்கொண்டான் கவின். மேலும் கிராமம் மீண்டும் ஒரு முறை செழித்தோங்கியது. கவின் சாகசமானது தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்த நேசத்துக்குரிய கதையாக மாறியது.